நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அதோ வந்துட்டாங்களே. எப்பவுமே அடக்க ஒடுக்கமா இருக்கணும், மரியாதையா நடந்துக்கணும்னு கிளாஸ் எடுப்பாங்க. கண்ட நேரத்துல இவங்க மட்டும் போயிட்டு வருவாங்களாக்கும். நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிய கௌரி. அவதான் வந்துட்டால, நீ வாய் மூடிட்டு வேலையை பாரு. இவ என்ன தப்பு பண்ணாலும் நீதான் கண்டுக்கவே மாட்டிய. இவள மாதிரி நான் இந்த நேரத்துக்கு போயிட்டு வந்தா நீ இப்படியே நின்னுட்டு இருப்ப? நீ ஒண்ணும் போகாதவ கிடையாதுல்ல. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ பின் வாசல திறந்து, அம்மா தயவு செஞ்சு என் வாயை கிளறாத. நான் அப்படி போயிருக்கேன்னா அது எனக்கு பிடிச்சவர் கூட தான் போயிருக்கேன். அப்ப கூட நீங்க நிக்க வச்சு கேள்வி தானே கேட்டீங்க. இவ இஷ்டம் போல போயிட்டு வந்துட்டு இருக்கா, நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. எனக்கு இவ மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. பொண்ண மாதிரி கிடையாது உன் தங்கச்சி. காயத்ரி என்னைக்கும் தப்பான வழியில போக மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். காயத்ரி, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லம்மா, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரி காயத்ரி, காலையில பேசிக்கலாம். நீ போய் தூங்கு. இந்த குடும்பம் உன்னை நம்பி இருக்கிறதுனாலதான் நீ என்ன பண்ணாலும் யாரும் உன்னை கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கா? நீ எப்பவும் என்னை இப்படி சந்தேக கண்ணோட பாக்குறது எதுக்குன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஆனா என்ன எல்லாரும் அப்படிதான் பாக்குறீங்க. அதே மாதிரிதான் நானும் மத்தவங்கள பார்க்க முடியும். அக்கா, என்னாச்சு? நீ தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகுறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. இரு, நான் அம்மாவை கூப்பிடுறேன். ஒன்னும் வேண்டாம். அப்புறம் இதுக்காக அவங்க தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. எவ்வளாச்சு? 50 ரூபா. ஓகே சார், ஓகே சார். சரி சார். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு டாக்டர் பார்க்கணும். எந்த டாக்டர் பார்க்கணும்? நியூ பேஷண்டா? ஆமா, கைனகாலஜிஸ்ட் நான் பார்க்கணும். 2 பேர் இருக்காங்க, டாக்டர் சுந்தரேஷன், டாக்டர் பீனா. நீங்க யாரை பார்க்கணும்? டாக்டர் பீனா. சரி, ஓகே. உங்க டீடைல்ஸ் சொல்லுங்க. உங்க பேரு? கௌரி. பச்சை தண்ணியே குடிச்சிருக்கலாம். அந்த அட்டெண்டரோட புண்ணியத்தால இதாவது கிடைச்சது. இன்னைக்கும் யாரும் வரலனா பட்னியா தான் இருக்கணும். காயத்ரி, வாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேலைக்கு போலியா? என்னால ஒரு ஆளு இங்க அடி வாங்கிட்டு படுத்திருக்காருல, அவருக்காக ஒரு 2 நாள் லீவ் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் எதுக்கு? கேஸ் முடியும் போது இதெல்லாம் நான் ஃபீஸ்ல குறைச்சிருவேன். எப்படியோ நீங்க வந்தீங்கல்ல, எனக்கு இப்போ நல்ல ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, எனக்கு ஒரு நல்ல உறவு கிடைச்ச மாதிரி மனசுக்கு தோணுது. ஆமா, இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தாங்க? ஏதோ சாப்பிடலையா? ஒரு அட்டெண்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. ஆனா எதையும் வாயில வைக்க முடியல.
என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க. ஃப்ளாஸ்க்ல டீ இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கஞ்சியும் ஃப்ரூட்ஸும் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எது வேணும்? முதல்ல ஒரு நல்ல டீ, அதுக்கப்புறம் கஞ்சி குடிக்கிறேன். யாருக்குன்னு சொன்னீங்க? ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். யாரு என்னன்னு நான் எதுவும் சொல்லல. எங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என் அக்கா தான் தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் என் அக்காவுக்கு இதை விட பெரிய பிரச்சனை பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அவளை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. செக்கப்க்கு ஏன் நீங்க தனியா வந்திருக்கீங்க? ஹஸ்பண்ட் ஊர்ல இல்லையா? இல்ல டாக்டர், அவர் ஊருக்கு போயிருக்காரு. ஓகே. உங்களை டெஸ்ட் பண்ணும்போதே டவுட் இருந்தது. யூரின் டெஸ்ட்லயும் அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்பாவாக்க போறீங்கன்னு உங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அல்போன்ஸ் சிஸ்டர், நான் டாக்டர் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்ல. அப்புறம் எப்படிங்க? டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்கு போக போறாங்க. நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் வாங்க. சிஸ்டர் ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம். சாரிங்க. நீயும் சாப்பிட போறியாமா காயத்ரி? இன்னும் சப்பாத்தி ரெடி ஆகலம்மா. இவ ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா, அதனால இவளுக்கு மட்டும் ஒரு 2-3 சுட்டு எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இப்ப வேண்டாமா, நான் சும்மா தான் வந்தேன். பசி எடுக்கிறவங்க சாப்பிட்டோம். உனக்கு ஏதாவது உதவி வேணுமாம்மா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். ஆமா, இன்னைக்கு நைட்டு உனக்கு எங்கேயும் போற வேலை இல்லையா? ஹெல்ப் வேணும்னு ஏன் இன்னும் ஃபோன் பண்ணாம இருக்காங்க? ஃபயர் ஃபோர்ஸ் நம்பருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தேவையில்லாம யாரும் கூப்பிட மாட்டாங்கக்கா. ஓ, அப்போ உன்னோடது எமர்ஜென்சி நம்பரா? ஆமா, சில சமயம் ஃபோன் பண்ணாம கூட உதவி கிடைக்கும். நீ வேலைக்கு போன இடத்துல அந்த எம்டி உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டப்போ நான் வந்தனே, அந்த மாதிரி. அதை விடு, இன்னைக்கு நீ எங்கக்கா போன? நானா? நான் எங்கேயும் போலையே. ஏண்டி போய் சொல்லிட்டு இருக்க? ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு அவசரமா காலையில கிளம்பி போயிட்டு மத்தியானம் தானே வந்த. அதை நான் மறந்துட்டேன். அது சரி, இப்ப மறதியும் ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஆமாக்கா, நீ ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வேலை தேடி போனியா? ஹாஸ்பிட்டல்லையா? அதுக்கு நான் ஒன்னும் டாக்டரும் இல்லை நர்ஸும் இல்லையே ஹாஸ்பிட்டல்ல வேலை கேட்டு போறதுக்கு. நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? நான் சீரியஸா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததா ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. யாரு யாரு உங்ககிட்ட சொன்னது? நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போல. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போறது அவ்வளவு பெரிய தப்பு ஒண்ணும் இல்லையே. சரியோ தப்போ, நான் பண்ணாத வேலையை நான் தான் பண்ணேன்னு யாரும் என்னை பத்தி சொல்லக்கூடாது. சரி, அப்போ நீ எங்க வேலை தேடி போனன்னு சொல்லு. அதையேண்டி நீ கேக்குற? உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்னடி பிரச்சனை உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் பாம்பும் கீரியும் மாதிரி சண்டை போடுறீங்க. என்னடி விஷயம்? எனக்கு தெரியாது, அவகிட்டே கேளு. என்னம்மா காயத்ரி, நீ என்ன கேட்டா அவ இவ்வளவு கோவமா போறா? ஒன்னும் இல்லம்மா,
பழக்கம் இல்லாத இடத்துல இவ வேலை தேடி போய் மறுபடியும் பிரச்சனையில மாட்டிக்காதன்னு சொன்னேன். ஹா, அவளுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது. ஏதோ செய்யட்டும் விடு. பேஷண்ட் கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டேனே. அப்புறம் எதுக்காக உங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வந்திருக்கு? அக்கா விஷயத்த முழுசா சொல்லல டாக்டர். நேத்து நான் அக்காவை யதார்த்தமா இங்க வச்சு பார்த்தேன். அப்பவே நான் உங்களை பார்க்கணும்னு முயற்சி பண்ண, ஆனா முடியல. அதோட என் அக்கா எதுக்கு இங்க வந்தாங்கன்னு தெரியாம அவகிட்ட எதுவும் கேட்க முடியல. நீங்க கேட்ட ஃபைல் இதான். ஆ, நீங்க கௌரிங்கிற பேஷண்ட்டை பத்தி தானே கேட்டீங்க? அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. கௌரியே இந்த விஷயத்த வீட்ல சொல்லாம இருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல டாக்டர், எனக்கும் என் அக்காவுக்கும் ஒரு சின்ன சண்டை, அதான் சொல்லல. ஓ, தேங்க்யூ டாக்டர். ஓகே. என்ன ஆமா, கிளம்பிட்டீங்களா? கிளம்புறேன். ஏய், காயத்ரி, காயத்ரி சிஸ்டர், என்னாச்சு? மயக்கம் வந்திருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்க. கொஞ்சம் என்னன்னு சீக்கிரம் பாருங்க சிஸ்டர். ஒரு நிமிஷம். காயத்ரி சிஸ்டர், சீக்கிரம். பார்த்து நிறுத்துங்க. சீக்கிரமா கேஷுவாலிட்டிக்கு கொண்டு வாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? நான் மயக்கம் போட்டதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லைல்ல? இந்த அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம இந்த கேஸ்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். மனோஜ் உயிரோட இருக்காருன்னு மட்டும் இல்ல, அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியலையே. அதுக்கு முன்னாடி கௌரி அக்கா விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். எங்க அக்காவுக்கு இருக்கிற பிரச்சனை இப்ப வெளியில தெரிஞ்சதுன்னா என்ன ஆகணும் நீங்களே யோசிங்க. எனக்கு அது புரியுது. ஆனா கௌரி என்ன முடிவு எடுத்திருப்பாங்க? அவ எதையுமே சொல்ல மாட்டான். ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவ என் அக்கா. இத பத்தி எப்படி பேசுறதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க. நான் விழும்போது எப்படி நீங்க அங்க வந்தீங்க? அது வந்து நான் பில் கட்டிட்டு மெடிசன் வாங்கிட்டு. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்களே? ஆயிட்டு சார். நான் கவுண்டரில் பில் கட்டிட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போதான் காயத்ரி. இந்த ட்ரிப் முடிஞ்சது நீங்கள் கிளம்பலாம். வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் போதும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். என்னை கொஞ்சம் வீட்டில் விட்டுடுறீங்களா? நான் சைக்கிள் எடுத்துட்டு வரல. என்னன்னு தெரியல, தனியா போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நானே டிராப் பண்றேன். என் பைக்கை என் ஃப்ரெண்டு கொண்டு வந்து இங்க விட்டுருக்கான். நம்ம அதிலே போலாம். இதான் உங்க வீடா காயத்ரி? ஆமா, எங்க அப்பாவுடைய முதல் சொத்து இந்த வீடும் 3 பொம்பளை பசங்களும். என்னால இப்போ உங்களை வீட்டுக்கு கூப்பிட முடியாது, அது உங்களுக்கே தெரியும்ல. அப்புறம் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கூலா ஹேண்டில் பண்ண பழகிக்கோங்க. நானும் உங்ககிட்ட அதை தான் சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்களும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. எதிரிங்க இருக்காங்க.
ஒரு நிமிஷம் இங்க வா. ஓகே, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறம் கால் இப்போ பண்ணுறேன். நீங்க நேரா வீட்டுக்கு தானே போறீங்க? இந்த நிலமையில நான் வேற எங்கேயோ போகிறேன். என்னடி ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? அம்மா கொஞ்சம் அங்க பாரு. பாய். என்ன காயத்ரி இந்நேரத்துல வந்துட்டு இருக்கா? அவ பண்றது சரியில்லைன்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன். யாரோ ஒரு வயசு பையன் கூட தான் அவ இப்ப வந்திருக்கா. என்னம்மா நீ எங்க போயிட்டு வர? நான் சொன்னேன்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருன்னு அங்கதான் போயிட்டு வரேன். அங்க ஃப்ரெண்டோட பிரதரா இருந்தாரு, அவர் தான் வந்து விட்டுட்டு போனாரு. அது எப்படி நீ கண்டவன் கூட பைக்ல வருவ? பஸ்ல வர தெரியாதா உனக்கு? சரி ஒரு ஆட்டோ பிடிச்சாவது வரலல்ல? உனக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோன்னு தான் உன் அக்கா அப்படி சொல்றா. நீ அதை பெருசா எடுத்துக்காத காயத்ரி. நாம தானே நம்மளை பத்திரமா பாத்துக்கணும் காயத்ரி. எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாம இல்லம்மா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது திடீர்னு எனக்கு தலை சுத்தல் வந்துருச்சு. அப்படியே நான் மயங்கி விழுந்துட்டேன். ஐயோ, அங்கிருந்து தனியா போக வேண்டாம்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் அவளுடைய பிரதரை அனுப்பி வச்சான். ஐயோ, என்னம்மா உனக்கு திடீர்னு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் உனக்கு வந்ததே இல்லையே. தேவையில்லாத இடத்துக்குலாம் போனா இப்படிதான் நடக்கும். நீ என்னதான் என்ன முறைச்சு பார்த்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன். அப்பாவோட வேலையை உனக்கு கொடுத்ததே இந்த குடும்பத்தை நீ பாத்துக்கிறதுக்காக மட்டும்தான். அதை விட்டுட்டு கண்டவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் காவல் காக்கிறதுக்காக இல்ல. அவ என்னமோ சொல்லிட்டு போறா, அவளை விடுமா. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அது சரி, நீ அங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை பாத்தியா இல்லையா? பரவாயில்லம்மா, என் பிரச்சனை என்னன்னு எனக்கே தெரியுமே. அப்புறம் எதுக்கு டாக்டரை பார்த்துக்கிட்டேன். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. ம். இப்போ உனக்கு மயக்கம்லாம் எதுவும் வரல இல்லம்மா? இல்லம்மா, கொஞ்ச நேரம் தூங்கினேன். அப்புறம் குளிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. அது இருக்கட்டும், திடீர்னு ஏன் உனக்கு மயக்கம்லாம் வந்தது? நேத்து கூட சீக்கிரமா தூங்கிட்டியே. காலையில குளிக்காம ஆபீஸ்க்கு போன? இல்ல, கொஞ்ச நேரம் படுத்தேன். குளிச்சதுக்கு அப்புறம் தான் சரியாச்சுன்னு சொன்னியா, அதனாலதான் கேட்டேன். சில பேருக்கு தலை சுத்தல், வாந்தி, மயக்கம்லாம் சாதாரணமா வர்றதுதான். ஆனா சில பேருடைய பிரச்சனை ஹாஸ்பிட்டல்ல காமிச்சாலும் தீராது. எதுக்கும் நீ ஒரு வாட்டி டாக்டரை பாத்துரு. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்க போகுது. கௌரி, எப்ப பாரு இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இல்லாம கொஞ்சம் நல்ல விஷயத்த பேசுறியா? நான் சாமிக்கு விளக்கேத்த போறேன். உடம்பு சரியில்லாத ஒருத்தரை நேத்து நான் ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். அவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மயக்கமே வந்தது. என்ன முழிக்கிற? நேத்து ஆர்கே ஹாஸ்பிட்டல் போனது நீதாங்கிறத இப்போவாவது ஒத்துக்கிறியா? நான் ஏன் ஹாஸ்பிட்டல் போறேன்? எனக்கு ஒண்ணு மாதிரி நோயெல்லாம் இல்ல. அது சரி, பிரெக்னன்சி நோய் ஒண்ணு இல்லையே. தீபம், தீபம், தீபம். வா. நேத்து
ஹாஸ்பிட்டல் போனியான்னு கேட்டப்போ பேசி மழுப்பின மாதிரி இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது. உன்னை செக் பண்ண டாக்டரை நான் பார்த்து பேசிட்டு தான் வரேன். இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு நீ மத்தவங்களை குத்தம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? மானம் கெட்டவ. எனக்கு அதை கேட்டப்போ தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சு. உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்ல? நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என் வயித்துல வளர்றது மனோட குழந்தைதான். கொஞ்ச நாளாவே அந்த சிம்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சது. அன்னில இருந்தே எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் சரிதான். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு யாருக்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வைப்ப? டாக்டர் கிட்டயாவது நீ உண்மையை சொன்னியா இல்லையா? இதை கலைக்கிறத பத்தி டாக்டர் கிட்ட பேசுனியா? இல்ல, நான் வேற எதுவும் சொல்லல. அப்படின்னா சீக்கிரமா நீ அதை சொல்லணும். அம்மாவுக்கு இது தெரியக்கூடாதா? தெரிஞ்சு அவங்க உயிரையே விட்டுருவாங்க. அப்படின்னா கருவை கலைக்கணும்னு சொல்ல வரியா? வேற என்ன பண்றது? உன் கழுத்துல தாலி ஏறல. அதை கட்ட வேண்டியவன் இப்ப எங்க இருக்கானே தெரியல. அப்புறம் என்ன தைரியத்துல நீ இதை சுமக்கிற? அம்மாடி காயத்ரி, இத வரமா. நான் இத பத்தி அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி சூழ்நிலையை நீ வர வச்சிராத. இது யார் இங்க கொண்டு வந்து வச்சது? நான் முன்னாடி வந்தப்போ இது இல்லையே. எனக்கே தெரியாம இன்விடேஷனை அம்மா ரெடி பண்ணிட்டாங்களா என்ன? தேவிகா, நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? நீ இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். எப்போ வந்த? கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. நீங்க குளிக்கிறீங்கன்னு அத்தை சொன்னாங்க. சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு என்னோட கிஃப்ட் இங்க வச்சுட்டு நான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். இது இது நீதான் கொண்டு வந்தியா என்ன? ஆமா, நீங்க என்ன கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணலனாலும் அத்தை என்ன இன்வைட் பண்ணாங்க. அத்தை ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் தான் யாரையும் இன்வைட் பண்ணவே இல்லை, ஒரு இன்விடேஷன் கூட அடிக்கவே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. உங்களுக்கு அதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அத்தை ஆசைப்படுவாங்கல்ல, கல்யாணத்துக்கு நெருக்கமான எல்லாரையும் இன்வைட் பண்ணணும் நந்தா. கல்யாணம் குலதெய்வ கோயில்ங்கிறதால ஊர்ல இருக்கிறவங்கள அங்க வந்துருவாங்க. இருந்தாலும் இதெல்லாம் தேவையே இல்லை. தேவைதான். உங்க கல்யாணத்துக்கு நான் என்ன கிஃப்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு டக்குன்னு இப்படி ஒரு கிஃப்ட் தான் ஞாபகத்துக்கு வந்தது. எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. நம்ம கல்யாணத்துக்காக நான் பிளான் பண்ணி வச்சிருந்த டிசைன் இது. பரவாயில்ல, அது நடக்காம போனதுல எனக்கு இப்ப எந்த வருத்தமும் இல்லை. அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு அத்தையாவது என்ன இன்வைட் பண்ணாங்களே. இது வரைக்கும் உங்களுக்கு முறை பொண்ணா இருந்தேன்னா இனிமே சகோதரியா இங்க இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். ஒரு விஷயத்துல இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நந்தா அந்த காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் இப்ப கட்டிக்க போறாரு ஸ்வேதா. என்ன இவங்க வேண்டான்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான தண்டனை அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஸ்வேதா மூலமா நான் வாங்கி கொடுத்தே தருவேன்.
என்ன நந்தா இங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் ஏதாவது பண்ணணுமா? இல்லை, நான் கொஞ்சம் இன்விடேஷன் எல்லாருக்கும் போஸ்ட்டில் அனுப்பலான்னு வந்தேன். ஸ்டாம்ப் கவுண்டர் உள்ள இருக்கு, நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க. காயத்ரி, என் மேரேஜ் இன்விடேஷனை முதல்ல உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் இங்கே வந்தேன். இதை வாங்கிக்கோ. நான் உங்களை ஸ்வேதாக்கு விட்டு கொடுத்ததுக்கான பரிசா இது. எனிவே ஆல் தி பெஸ்ட். வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இன்விடேஷன் கொடுத்தது கல்யாணத்துக்கு வர சொல்லி இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் தயவு செஞ்சு என் கண்ணில் பற்றாதன்னு உனக்கு ஞாபகப்படுத்த தான் வந்தேன். இல்லை நந்தா, நான் வரமாட்டேன். நம்ம சந்திக்கிறது இதான் கடைசியா இருக்கும். பாய். ஹலோ காயத்ரி, சரியான நேரத்தில் தான் கால் பண்ணியிருக்கீங்க. மனோஜ்னு அடக்கம் பண்ண டெட் பாடியை நாளைக்கு வெளியில் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான். இதுக்கப்புறம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். சந்தோஷம் தானே? ஹலோ, என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, ஒருத்தவங்க ஃபோன் பண்ணா என்ன விஷயம் தான் முதல்ல கேட்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லணும். ஐயோ, இப்போ நீங்கள் எனக்கு கேஸ் விஷயத்தை பற்றி கேட்க கால் பண்ணீங்கன்னு நினச்சேன். வேற எதுக்காக இப்போ கால் பண்ணீங்க? சொல்லுங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்க. வேண்டாம், நீங்க கேட்காம சில விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சேன். அந்த மூடு போயிடுச்சு. சரி, நம்ம நாளைக்கு பேசலாம். காயத்ரி, இப்போ கோச்சுக்காதீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது காயத்ரி, அதான். பரவாயில்ல, எனக்கு இப்போ தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் போய் தூங்குறேன். நாளைக்கு பேசுறேன். குட் நைட். ஹலோ ஹலோ காயத்ரி, ஹலோ. காயத்ரி அக்கா சாப்பிட்டாங்களாமா? இல்ல, அவ தலைவலின்னு சொல்லி படுத்திருக்கா. எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டா. என்னாச்சு? ஜுரம் அடிக்குதா என்ன? இது ஜுரத்தால வந்த தலைவலி இல்லடி. நாளைக்கு நந்தாவுக்கு கல்யாணம் நடக்க போதில்ல, அந்த தலைவலி. அத நீ எப்படி சொல்ற? வாய்க்கு வந்தபடி பேசாத. காயத்ரி அவ விருப்பப்பட்டுதான் நந்தனை விட்டு கொடுத்தா. அப்படி இருக்கும்போது நந்தனுக்கு கல்யாணம்னா இவ ஏன் வருத்தப்படுறா? அதானே, உங்களுக்கும் மனு மாமாக்கான கல்யாணம் நின்னப்போ மனநலம் பாதிச்சது உங்களுக்கு தானே. என்ன இருந்தாலும் காயத்ரி அக்கா உங்களை மாதிரி ஆக மாட்டாங்க. போதும், நிறுத்து. நான் என்ன சொன்னாலும் நீங்க பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்வீங்களா?
நீங்க எல்லாம் ஒரே செட்டு தான். முதல்ல நல்ல விதமா பேசி பழகு. நீ ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நந்தன் கிட்ட முகுந்தன் சாரோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்தவ காயத்ரி. இந்த மாதிரி சமயத்துல அவ ஏதாவது நினைச்சு வருத்தப்பட்டானா நீ தாண்டி உன் தங்கச்சிக்கு ஆறுதலா இருக்கணும். அதே எப்படி ஆறுதல் சொல்லலன்னு போனா அதுக்கும் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்னால இந்த வீட்ல வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இதோட முடிஞ்சது. இனிமே நான் யார்கிட்டயும் ஒரு வார்த்தையும் பேச மத்தவங்க சாப்பாடு சாப்பிடுற நேரத்துல தான் இவங்களுக்கு இந்த மாதிரி வாந்தி எல்லாம் வரும். அடியே நீ வேற, உனக்கு அருவருப்பா இருந்துச்சுன்னா வேற எங்கேயாவது போய் உட்காந்து சாப்பிடு போ. கௌரி என்னடி ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற? சாப்பிட்டது ஏதோ செட் ஆகல போல இருக்கு. சாப்பாட குறை சொல்லாத. காவியாவும் அதே தானே சாப்பிட்டா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்லம்மா, எனக்கு ஏற்கனவே வயிறு சரியில்லை. அதான் அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது அது எப்படி எனக்கு தெரியும்? டாக்டர் பார்த்து செக் பண்ணாதான் தெரியும். வேண்டாண்டி, பொண்ணோட ஒரு சின்ன மாற்றத்தை கூட ஒரு டாக்டரை விட நல்லா பெத்த தாய்க்கு தாண்டி தெரியும். கொஞ்ச நாளாவே நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். முகமும் கண்ணும் வாடி போயிருக்கு. சாப்பிட போறப்பெல்லாம் உனக்கு கொமட்டி இருக்கு. உண்மையை சொல்றி, உன்னோட டேட்டு தள்ளி போய் எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் ஆச்சு. அட கடவுளே, என்னடி சொல்ற? என்னம்மா, என்னாச்சு? கௌரி அக்கா உடம்புக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, இது பெரியவங்களோட பிரச்சனை. சாப்பிட்டுட்டேனா தட்டை இங்க வச்சுட்டு உள்ள போய் தூங்கு. இனிமே நீ என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. நடு ராத்திரியில பின்வாசல திறந்து அந்த மனோவை பார்க்க போன பலன் தானடி இது. என்னடி பேசாம நிக்கிற? அந்த பாவிதான் இந்த குழந்தைக்கு காரணம். ஆமா, மனோட குழந்தைதான் என் வயித்துல வளருது. இப்படி பண்ணிட்டேடி, இந்த குடும்பத்தோட மானத்தை அடியோட பொதிச்சிட்டல பாவிடி நீ. ஐயோ,
1:30 மணிக்கு அப்புறம் ராவு காலம் வந்துருது. அதுக்குள்ள பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்களா? எதுக்கு அவ்வளவு நேரம் ஆக போகுது? கோயில்ல இருந்து இங்க வர 1:30 மணி நேரம் தானே ஆக போகுது. கரெக்ட் டைம்க்கு அவங்க வந்துருவாங்க. இங்க எல்லாம் ரெடியா இருக்கு அத்தை. ரூம் அலங்காரம் கூட முடிஞ்சிடுச்சு. நான் அங்க கல்யாணத்துக்கு வராம இங்கே இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன்னு சொன்னது சும்மா நினைச்சீங்களா? சரிங்க அத்தை. சரி. அவங்க எங்க இருக்காங்களாமா? தோ பக்கத்துல வந்துட்டாங்களா, நீங்க விளக்கு ஏத்திருங்க. யார் இது? வா காயத்ரி வா. நந்தாவோட கல்யாணத்துக்கு gift கொடுக்கறதுக்காக வந்திருக்கியா? இல்ல, இது மிஸ்டர் நந்தகிஷோருக்கு போஸ்டர்ல வந்து ஒரு பார்சல். யாராவது கையெழுத்து போட்டு இதை வாங்கிக்கணும். ஓகே, சைன் தானே, போட்டுறேன். எங்க சைன் போடணும்? இன்னைக்குன்னு பார்த்து யாரோ நந்தாவுக்கு அனுப்பின கல்யாண கிஃப்ட் எடுத்துக்கிட்டு நீ வரணும்னோ அதை நான் கையெழுத்து போட்டு வாங்கணும்னு எழுதியிருக்கு போல இருக்கு இல்ல? என்னங்க, இது என்னுடைய வேலை. உன்னாலதாண்டி எனக்கு நந்தா கிடைக்காம போனாரு. அன்னைக்கு இங்க இருந்து நான் இறங்கி போனப்போ என் மனசுல ஒண்ணுதான் இருந்தது. எனக்கு நந்தா கிடைக்கலனாலும் நந்தா உனக்கு மட்டும் கிடைக்கவே கூடாதுன்னு. அதுல நான் ஜெயிச்சிட்டேன். என் மனசுல எந்த போட்டியும் இல்லை. அதனாலதான் தோத்ததுக்கான எந்த கவலையும் இல்லை. வரேன். நில்லு. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா என்ன? அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. உன்னோட இடத்த தட்டி பறிச்சவள உனக்கு பார்க்கணும்னு ஆசை இல்லையா? என்னுடைய இடத்த நான் மனசார விட்டு கொடுத்திருக்கேன். காயத்ரி வேண்டான்னு சொன்ன இடத்துக்கு தான் புதுசா ஒருத்தி வந்திருக்கான். அதனால என்னை யாரும் தோக்கடிக்கல. ஒரு முறைப்பொண்ணா இருந்தும் கூட உன்னால நந்தாவோட வாழ்க்கையில போக முடியாம போனதுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். வட்டுமா டாக்டர் தேவிகா? வீட்டுக்குள்ள நுழையும் போதே தடங்கலா இருக்கு. அவசகுணம் மாதிரி இதை யார் கொண்டு வந்து இங்க நிறுத்தினது? அத்தை, நீங்க இங்க வாங்க அத்தை. உங்க மருமக கையில நீங்களே விளக்கு கொடுத்து உள்ள கூப்பிடுங்க. அதுக்குள்ள மூக்கு வேர்த்திருச்சு போல இருக்கு. அந்த போஸ்ட்மேன் வந்துட்டா. அவ வேணும்னே தான் இங்க வந்திருப்பான்னு எனக்கு தோணுது. இந்தாம்மா, கையில விளக்கோட கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு வலது கால் எடுத்து வச்சு வா.
நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் நந்தாவுக்கு தாய் மாமன் பொண்ணு தேவிகா. உள்ள வாங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு துணையா நானும் இங்கே தான் இருப்பேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.